ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஜித் கிரியேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், 4 பல் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 4 தக்காளி, இந்த தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய், இதுவும் வெங்காயம் தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து கெட்டு போகாது. இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கத்திரிக்காய் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு குண்டால் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 பக்கம் கீறி சொத்தை எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ தான் வந்து நல்லா வதங்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும். இது கூடயே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயில் போடும்போது நல்லா கலர் வரும். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மிளகாய்த்தூள் வந்து நல்லாவே கரிஞ்சிடும். கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மசாலா அரைச்சி வச்சாச்சு. இது கூட இந்த மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சும்மா அப்படியே ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்துருங்க. ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கும். இந்த மசாலா மட்டும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் இது வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.